இலங்கைக்கான மீள் கட்டமைப்பு நிவாரணத்தை அறிவித்த இந்தியா. டிட்வா புயலால் ஏற்பட்ட அழிவுகளை தொடர்ந்து இலங்கைக்கு 450 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான மீள் கட்டமைப்புக்கான திட்டம் ஒன்றை இந்தியா அறிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் உரையாற்றிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் இதனை தெரிவித்துள்ளார். இதில் 350 மில்லியன் அமெரிக்க டாலர் சலுகை அடிப்படையிலான கடன் திட்டமாகவும் 100 மில்லியன் அமெரிக்க டாலர் நன்கொடையாகவும் இலங்கைக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரிடரால் பாதிப்புக்குள்ளான வீதிகள், புகையிரத பாதைகள் மற்றும் பாலங்களை மீளமைத்தல் மற்றும் புனரமைத்தல், முழுமையாக அழிவடைந்த மற்றும் சேதமடைந்த வீடுகளை மீண்டும் கட்டியெழுப்புதல், சுகாதாரம், கல்வி மற்றும் விவசாய துறைகளின் மறுசீரமைப்பு என்பன அதில் அடங்குகின்றன. அத்துடன் பேரிடரை எதிர்கொள்ளுதல் மற்றும் அதற்கான தயார்நிலை திட்டங்களை மேம்படுத்துவதற்கும் இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.